ஹலோ சோல்ஜர்ஸ், பொதுவா காமிக்ஸ் படிக்கிற மார்வல் ஃபேன் பல பேர் சொல்ற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இன்ஃபினிட்டி சாகாலாம் எடுத்தாங்க எம்சியூல, ஆனா மல்டிவர்ஸ் சாகா கோட்டை விட்டாங்க, மல்டிவர்ஸ் சாகாலாம் எடுக்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இந்த கருத்துல என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, அவங்க சொல்றது உண்மைதான். மாற்று கருத்துலாம் இல்ல, உண்மைதான். இதை சொன்னா பல பேர் சண்டைக்கு வருவீங்க. ஏய் என்னடா கேப்டன் அமெரிக்கா, கேப்டன் மார்வல் தெரியுமாடா, மிஸ் மார்வல் தெரியுமாடா, என்னடா அயன்மேனு, அயன்நாடு தெரியுமாடான்ட்டு என்கிட்ட சண்டைக்கு வருவீங்க. பட் உண்மையிலே மல்டிவர்ஸ் சாகாவை மார்வல் எந்த அளவுக்கு பயன்படுத்தலை அப்படின்றது தான் இந்த வீடியோ தெளிவாக பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் நினைக்கிற மாதிரி மல்டிவர்ஸ்ன்றது ஒரு போர் அடிக்கிற கண்டென்ட்லாம் கிடையாது. நம்ம காமிக்ஸில் மல்டிவர்ஸை வச்சு மார்வல் பண்ணாத ஒரு விஷயமே இல்லை. ஏகப்பட்ட சூப்பரான அற்புதமான ஏகப்பட்ட கதையில கொடுத்துருக்காங்க காமிக்ல. ஸோ அதெல்லாம் என்ன ஏதுன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். பார்த்துருவோம். வீடியோ பார்த்து லைக் பண்ணிங்க. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே ஹைப் பண்ண ஆப்ஷன் இருக்கு. மார்வல் ஐபித்தி விட்டுருக்கு. ஓகே போஸ்ல போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ டிடெக்டிவ் கந்தசாமி. ஃபேஸ் 3ல இன்ஃபினிட்டி சாகா முடிஞ்சு ஃபேஸ் 4ல இருந்து மல்டிவர்ஸ் சாகா ஸ்டார்ட் ஆகிருக்கும். பட் மார்வல் இது வரைக்கும் ஃபேஸ் 4, ஃபேஸ் 5, ஃபேஸ் 6 வந்துட்டாங்க. இந்த 3 ஃபேஸ்ல மல்டிவர்ஸை கரெக்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இதெல்லாம் 18 ப்ராஜெக்ட்டுக்கு மேலேயே மார்வல் இந்த மல்டிவர்ஸ் சாகாக்காக கொடுத்துருப்பாங்க. பட் எதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி வரை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த மல்டிவர்ஸ் சாகாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்ஃபினிட்டி சாகாவில் அவங்க எடுத்த எல்லா ப்ராஜெக்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை டச் ஆயிரும், என் கேமுக்கும் இன்ஃபினிட்டி வாருக்கும் தொடர்பு படுற மாதிரி ஏதாவது விஷயத்த நல்லா கொடுத்துருப்பாங்க. ஒரே சண்டைக்கு வரைக்கும் ப்ரோ ஆன்ட் மேன்ல மட்டும் என்ன இன்ஃபினிட்டி ஸ்டோனை காமிச்சாங்க, கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் வின்டர் சோல்ஜர் என்ன காமிச்சாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அவங்க இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை காட்டல அப்படின்னாலுமே இதெல்லாம் டைரக்டா இன்ஃபினிட்டி வாரோட கரெக்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஏதோ விதத்துல இன்ஃபினிட்டி ஸ்டோன் ஏதோ கனெக்ட் ஆகி தான் இருந்திருக்கும். ஏன் கேப்டன் ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஸ்பேஸ் ஸ்டோன் சேர்ந்தது தான், சிவில் வார் வந்தனால தான் இன்ஃபினிட்டி வாரில் தானோஸ் ஜெயிச்சாரு, ரகவார் ஈவெண்டால தான் தானோஸால ஸ்டோன்ஸை கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. இந்த மாதிரி ஏதோ இன்டர் கனெக்ட் கண்டிப்பாக எங்கே இருந்திருக்கும். மல்டிவர்ஸ் சாகா பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சரியான வில்லனை சூஸ் பண்ணுறதுக்கே இவங்க இத்தனை ஆகி போச்சு. நடுவில் ஜானத்தன் மேஜர் அப்படின்ற ஒருத்தரை கூப்பிட்டு அவர் தாங்க இந்த மல்டிவர்ஸ் சாகா வில்லன் கூப்பிட்டு கடைசியில் அவர்லாம் துரத்து கொடுங்க அப்படின்னு துரத்தி விட்டு அது ஒரு பஞ்சாயத்து ஆகி கேஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த கேரக்டர் சரியா மக்கள் மனசுல ஒட்டவே இல்லை. வில்லனும் அதே போய் ஏற்றுக்கவே இல்லை. இந்த கேரக்டர் தானோஸை விட பெரிய இங்கேயுமே பதில நாடா எறும்புகிட்ட அடங்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் ஒரு நாடா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். இங்கே சொன்னதை அடிங்கதா ஆமா நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் மட்டும் இல்லை எல்லாருமே பேர சொல்லிட்டு இருந்தேன். அதுதான் பல பேர் முட்டு விடாம பேசலாம். பட் இந்த முட்டு விடுங்க யாருமே மார்வலோட காமிக் பக்கங்களை பார்க்காம வெறும் இந்த புதுசா வந்த படங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு பேசலாம் இருப்பீங்களோ அப்படின்றது எண்ணம். உங்களே மார்வல் பார்த்தீங்கன்னா காமிக்ல அவங்க மல்டிவர்ஸ்ல பல விஷயங்கள் நினைக்கிறாங்க. டிசியும் மார்வலுக்கும் மல்டிவர்ஸ்ல ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. டிசில குறிப்பிட்ட வேர்ல்டு தான் இருக்கு, இந்த வேர்ல்டுக்குள்ள சண்டை நடக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா மல்டிவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டார்க் மல்டிவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஈவில் வெர்ஷன் ஆஃப் சூப்பர்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. பட் மார்வல் பொறுத்த வரைக்கும் எண்ணில் அடங்கா மல்டிவர்ஸ் இருக்கு, எண்ணில் அடங்கா எர்த் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா மார்வலால ஏகப்பட்ட கதையை அவங்களால சொல்ல முடியும். இதன்படிதான் மார்வல்ல ஏகப்பட்ட உலகங்களை வச்சு ஏகப்பட்ட கதையில சொல்லியிருப்பாங்க. டெட்பூல் கில்ஸ் மார்வல் யூனிவர்ஸ் புக் இருக்கும். டெட்பூல் எப்படி மார்வல் யூனிவர்ஸை கொண்டா அப்படின்ட்டு அது மல்டிவர்ஸ் எங்கேயோ இருக்கிற கதை தான். கதை பார்க்க சூப்பரா இருக்கும். அந்த கேரக்டருக்கு வேற புக்ல எங்கேயோ இன்ட்டு கொடுப்பாங்க. ஓல்டு மேன் லோகன் அப்படின்னு ஒரு காமிக் இருக்கும். லோகன் வயசாகி போயிருக்கும். அந்த உலகத்துல எல்லாம் சூப்பர்ஸும் காலியாயிட்டு இருப்பாங்க. மல்டிவர்ஸ்குள்ள இருக்கிற அயன்மேன்ஸை ஒரு வேரியண்ட் ஆஃப் அயன்மேன் தேடி போவாரு. அங்க ஒவ்வொருத்தரும் காலியாயிட்டு இருப்பான், ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருப்பாருங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ்குள்ள ஏகப்பட்ட எண்ணற்ற கதையில இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் சொல்லியிருப்பாங்க மார்வல். என்னை பொறுத்த என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிவர்ஸ் எடுக்க போறோம் அப்படின்னும் பொழுது ஃபேமஸான கேரக்டர்ஸுக்கு மல்டிவர்ஸ் வெர்ஷனை கொடுத்து அங்க ஒரு கதை நடக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம். ஏன் இந்த சூப்பர் அயன்மேன் டாக்டர் சிங் மாம்ல வராரு, தட் மீன்ஸ் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் அதை வராது பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல. இந்த ஏரியால தான் இருக்கான் அவன் மட்டும் என் கல்ல மாட்டல. அதுல வர வேண்டிய இருந்த இந்த சுப்பீரியர் அயன்மேனுக்கு வேற ஒரு யூனிவர்ஸ் சொல்லி வேற ஒரு செட்டப் கொடுத்து வேற ஒரு படம் எடுத்துருந்துருக்கலாம். உதாரணம் சொல்லலாம், இப்போ பன்சாசிக் எடுத்தாங்க இல்லையா, வேற ஒரு யூனிவர்ஸ் வேற கதை எடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்துருந்துருக்கலாம். எடுத்துட்டு அது எல்லாமே ஒரு படம் ஜாயின் ஆக போறாங்க அப்படின்னு கொடுத்துருந்துருக்கலாம். இதுல என்ன பிளஸ் பாயிண்ட்னா கேரக்டர்ஸ் ஏற இவங்களுக்கு கதை சொல்றதுல பாசிபிலிட்டிஸ் கம்மியா போயிடுச்சு. ஒரு பிரச்சனை வரலாம், ஏன் அவருமே பாத்துடலாம்ல, ஏன் இவருக்கு கஷ்டப்படுறாரு கேள்வி வருமா வராதா?
கேள்வி அதிகமாக வரும். உதாரணம் சொல்லலாம், எத்தனஸ் படத்தில் அவ்வளோ பெரிய கை வந்து நிற்குமா அட்டாட்டிக்கால. ஆனால் வந்து அது யாருக்கு எந்த அவகாசம் வந்து நோட் பண்ணிக்க மாட்டாங்களாமா, யாரும் வந்து பார்த்துக்க மாட்டாங்களாமா. வெறும் இந்த கேப்டன் அமெரிக்கா படத்தில் மட்டும் இண்டு மணி கொடுத்துருப்பாங்களாமா, லைப்ரரி அனுமேண்டியம் இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் அதுக்குள்ள கை இருக்கு, விழுப்புரம் ஆள் மாதிரி ஒருத்தர் இருக்கான், அவன் யாரு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்க மாட்டானுங்க. இந்த மாதிரிலாம் கேள்வியே கேட்காம, இந்த மாதிரி கேள்வியே வராம இது வேற யூனிவர்ஸுக்கோ அப்படின்னு போயிருந்துருக்கலாம். ஏன் சீக்கிரம் யூனிவர்ஷன்ல எண்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா வார் மிஷினையும் காவாத்து கூட்டு போதான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா வார் மிஷின் வந்து ஒரு ஸ்கல்லா இருந்து வேலை பார்க்கதான் காமிச்சிருப்பாங்க. அப்படின்னா அப்ப என் கேம்ல ஃபுல்லா இருந்தது யாரு? வார் மிஷின் தானா? சிவில் வார் அடிப்பட்ட கால் வரைஞ்சு தெரியுமா, அதே கடவுளா இருப்பா அப்படி சீக்கிரம் யூனிவர்ஷன்ல. அப்படிலாம் சொல்றீங்க, இன்ஃபினிட்டி வார் என் கேம்லாம் இருந்தது ரோடியே கிடையாதா, அது வந்து ஸ்கல் தானா அப்படின்ட்டு நம்மளுக்கு கூட கேள்வி வரும். இன்னைக்கு வரைக்கும் அந்த கேள்வி அவங்க பதிலே சொல்லு. இந்த மாதிரி நடக்கும்போது என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இல்ல அது வேற யூனிவர்ஸ் அப்படின்னு தள்ளி பண்ணிருக்கலாம். வேற யூனிவர்ஸ் வந்து நடக்குது, இதே கேரக்டர் வேற யூனிவர்ஸ் வேற மாதிரி தான் எப்படி இருந்திருக்கும் அப்படி காமிச்சிருந்துருக்கலாம், வேற பெர்ஸ்பெக்ஷன்ல. அப்படியும் காட்டாம இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அஜெண்டா மாதிரி போனாங்க. தெரியும் நினைக்கிறேன், அமெரிக்கால போன ஆட்சி காலத்துல ஃபுல்லா வந்து கதை இருக்கா இல்லையோ அவங்க சொன்னது அது கதையே தேவையில்லப்பா, எனக்கு இது மட்டும் போதுன்ற மாதிரி போயிருப்பாங்க. இதுல போன என்னாச்சு அப்படின்னா, மல்டிவர்ஸ்ல சொல்ல வேண்டியது சொல்ல முடியாம போயிடுச்சு. ஆறு வீடியோ போட்டிருப்பேன் மார்வல் அல்டிமேட் யூனிவர்ஸை பத்தி. அதுல இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் உருவாக்கி அதுல ஒரு யூனிவர்ஸ் டெவலப் பண்ணி அதில் கொண்டு வந்துடலாம். ஐடியா இல்லாத பசங்க. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் என்ன வந்து அயன்மேனை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அயன்மேனா அவங்க ஆடிஜே தான், அவர் தான் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியா. நான் ஒருத்தன் தான் மல்டிவர்ஸ் தான். இந்த மல்டிவர்ஸை யூஸ் பண்ணி வேற ஒரு அயன்மேனை காஸ்ட் பண்ணிருக்கலாம். இது வேற ஆக்டர் தான், ஆனா வேற மல்டிவர்ஸ் அயன்மேன் காமிச்சிருந்துருக்கலாம். அப்படி அயன்மேன கதையை சொல்லிடலாம். நிறைய கதை சொல்லவே இல்லை, கேப்டன் கதையே இருக்குது சொல்லவே இல்லை, அயன்மேன் கதையே இருக்குது சொல்லவே இல்லை. அதுக்கு விஜய் சேதுபதி வாய்ஸ் கொடுத்தா நான் படத்துக்கு வர மாட்டேன். பட் எதுவுமே அவங்க பண்ணன்றதான் இங்கே ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. பிளாக் பாந்தர் 2 எடுத்தீங்க ஓகே, அதை ஏன் சூரிய போட்டு இன்னும் புது பிளாக் பேந்தர் கொண்டு வந்துருக்கலாம். ஓகே, சார்லி போர்ட்மேனுக்கு வந்து அவருக்கு ப்ரெடிபியூட் கொடுக்கணும், அளக்கூடு, அதனால அவரு அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம் ஓகே. பட் அந்த கேரக்டரோட ஆர்க்குன்றது முழுமையாகவே இருக்கே, பிளாக் பேந்தரோட ஆர்க்குன்னு முழுமையாகவே இருக்கு. பிளாக் பேந்தரோட கதை இருக்கு, பிரெடேட்டர்ஸ் ஏலியன் மாதிரி மார்வல் யூனிவர்ஸ் பிரெடேட்டர்ஸ் அப்படின்ட்டு ஒரு புக்கு போயிட்டு இருக்கு சீரீஸ்ல. அதில் பிளாக் பேந்தர்ஸ் பிரெடேட்டர்ஸ் கதை இருக்கு, அருமையான கதை. இந்த மாதிரி கதை எல்லாமே சொல்லியிருந்துருக்கலாம் மார்வல் யூனிவர்ஸ்ல. ஏன்னா ரெண்டுமே டிஸ்டிங்கிறது தான் ரைட்ஸ் இருக்கு, ஸோ ஈஸியாக பண்ண முடியும். பட் ஆனால் அது பண்ணல. நான் நினைச்சா பண்ணலாம், ஸோ ஆனால் பண்ண மாட்டேன். இப்போ என்ன பண்ண சொல்றீங்க, மல்டிவர்ஸ் டீஸ் பண்ணுற மாதிரி எந்த படம் தான் வரலையே கேட்டிங்கன்னா எஸ் வந்துருக்கு. சரியா சொன்னால் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் பெஸ்ட் மல்டிவர்ஸை பேஸ் பண்ண மார்வல் படம், உண்மையிலே பக்காவான ஒரு படம். இதே மாதிரி டெட்பூல் உள்ளு நான் சொல்லலாம். அந்த கதை வந்து 616 நடக்காது, தொடர்ந்து வேற எங்கேயோ போய் எங்கெங்கேயோ தான் நடந்துட்டு இருக்கும். 616 கொஞ்சமாக டீஸ் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி ஃபண்டாஸ்டிக் ஃபோர் நல்ல படம். பட் இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அத்திப்பூத்தா மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தான் வந்திருக்கும். அதை தாண்டி வந்த படங்கள்லாம் வந்து என்ன அப்படின்றதான் இருக்கும். உங்களே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படம் ஏதாவது படத்தில் வந்து குறை நிறையன்னு சொன்னாலுமே அது மல்டிவர்ஸ் எலமெண்ட் நல்லா தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதே மாதிரி ட்ரை பண்ணி வேற ஒரு யூனிவர்ஸை காமிச்சிருந்துருக்கலாம். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாமலை பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட 2 யூனிவர்ஸ் காமிச்சிருப்பாங்க, தவிர அதை தாண்டி மல்டிவர்ஸ் அவங்க காட்டவே இல்லை. இவங்க வந்து காமிச்ச யூனிவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 616 தாண்டி அவங்க காமிச்ச வேற யூனிவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாக்ஸ் யூனிவர்ஸை விட்டுருங்க, அது எக்ஸ்மென் இந்த படத்தையும் விட்டுருங்க, டெட்பூலே விட்டுருங்க. அதை தாண்டி அவங்க காமிச்ச ஒரு ப்ராப்பரான யூனிவர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டாஸ்டிக் ஃபோரோட யூனிவர்ஸ் தான். அதை தாண்டி காமிச்சது பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படத்தில் அவங்க காமிச்சது எர்த் 88 யூனிவர்ஸ் தான். இந்த படம் பேர் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ். ஆனால் மல்டிவர்ஸ் பெருசாக எக்ஸ்ப்ளோரே பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு சீனை மட்டும் வந்து ஏகப்பட்ட யூனிவர்ஸில் போகிற மாதிரி அதோட ஒரு சீனை மட்டும் காமிச்சிட்டு ப்ராப்பராக எந்த யூனிவர்ஸும் கதை காமிச்சிட மாட்டாங்க. 88 யூனிவர்ஸ் மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க, அதுக்குள்ள யூனிவர்ஸ் இருப்பாங்க, பிரச்சனை நடந்திருக்கும். எங்கன்னா ஓகே அந்த யூனிவர்ஸை காமிச்சிங்களா, திரும்ப அது அந்த யூனிவர்ஸ் வந்து ஒரு கதை நடந்தாச்சு, ஆண்டா வந்துட்டு போகும்போது என்ன ஆச்சு அந்த யூனிவர்ஸ்குள்ள, அங்கே சூப்பர்ஸ் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு காமிச்சிருந்துருக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே காட்டல. இவங்க பாட்டுன்னு இஷ்டத்துக்கு ஏதோ எக்கோ எடுக்கிறே, எக்கோ யூனிவர்ஸ், எக்கோ வந்து ஒரு சீரீஸ், அப்புறம் அயநாட்டுக்கு ஒரு சீரீஸ், சிஎலுக்கு ஒரு சீரீஸ். இதை அவன் கேட்டான் மல்டிவர்ஸ்க்கு அந்த கேரக்டர்ஸ்க்கு என்ன சம்பந்தம் இருக்குது, என்ன நடக்குதே தெரியல எனக்கு, என்ன நடக்குது. மார்வல் ஜாம்பிஸ் எடுத்தீங்க ஓகே, அதுலயாவது ஓஜி வர்ஸை காமிச்சிங்களா, மறுபடியும் தந்தமுசிக்கு அரசை காமிச்சிக்கிறீங்க, நியாயமா? இது நியாயமே இல்லை. இதை சொன்னா இந்த புது மாடல் யூனிவர்ஸ் ஃபேன்ஸ் சண்டை வருவாங்க. இன்ஃபினிட்டி வார் வந்த ஃபேன்ஸ் கூட பரவாயில்ல, அயன்நாட் பார்த்தலாம் ஃபேன் ஆகி வந்திருக்காங்க. மார்வல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மல்டிவர்ஸ் சரியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாதுன்றது என்னை பற்றி தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் மல்டிவர்ஸ்குள்ள இந்த மாதிரி ஏகப்பட்ட கதை நிறையவே இருக்குது, பக்காவாக ஏகப்பட்டது ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் காமிச்சிட்டாங்க அப்படின்னா உண்மையாக நம்மளுக்கும் வந்து இந்த மாதிரி வேரியன்ஸ்லாம் இருக்குதா, இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்துக்க முடியும். சோனி மட்டும் என்ன இழிச்சு வாங்கினா பாஸ் அப்படியே சோனி அவர் காட்டி போக என்ன தேடுறாங்க.
சோனி மட்டும் இதில் என்ன ஸ்பைடர்மேன் கிட்ட இருந்து ரைட்ஸ் வாங்கினா ஓகே, ஒரு ஸ்பைடர் வெர்ஸ் மாதிரி கதையை ஒரு கொண்டு வந்து படத்தை முடிக்கலான்னு பிளான் போட்டால் ஓகே, எங்கே மாதிரி கொண்டு போகலான்ட்டு அது சேர ரூட் மேப் போட்டியா. ஸ்பைடர்மேன்லேயே எவ்வளோ வேரியன்ட் இருக்கானுங்க, மல்டிவர்ஸ் ஏகப்பட்ட வேரியன்ட் ஆஃப் ஸ்பைடர்மேன்ஸ் இருக்காங்க. நீங்கள் எடுத்த இந்த 3 படம் தெரியுமா, அந்த 3 படம் தாண்டிய இந்த 3 ஃபீச்சர் ஃபிலிம் ஸ்பைடர்மேன்ஸ் தாண்டிய ஏகப்பட்ட வேரியன்ட்ஸ் இருக்காங்க. மைல்ஸ் மாஸ் காமிச்சிங்க ஓகே, அதை தாண்டி ஏகப்பட்ட ஸ்பைடர்மேன்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் கொடுத்து அங்கே வர வச்சிருந்துருக்கலாம். இல்லை ப்ரோ அந்த வந்து எம்சியூட மாடிச்சு போ ரைட்ஸு அப்படின்னா கூட வேற ஏதாவது சீரீஸ் வேற ஏதாவது கொண்டு வந்துருக்கலாம். என்ன பண்ணி விட்ட இருக்கிற வில்லனுக்கு ஒரு படம் தரேன்ட்டு வில்லனுக்கு ஆடியன்ஸும் எழுதாம இஷ்டத்துக்கு எழுதி ஒவ்வொரு படத்தையும் மொக்க வாங்கிட்டா இந்த சோனி பைய. அந்த மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. உன்னையும் சேர்த்தான். ஓகே எப்படியோ இந்த சிவில் வாரோட இந்த மல்டிவர்ஸ் சாகா முடிய போகுது. அடுத்து மியூட்டன்ட் சாகோட இருப்பாங்க. இந்த சாகாவதை கோட்டை விட்டுறத அடுத்து சாகாவளியாவது சாகாம கொண்டு வராங்க கதையை அப்படின்றத பார்ப்போம். ஓகே இது வந்து என்னுடைய ஒரு நாள் ஒரு குமுறல். இது வச்சு இது பேசணும்னா அது 20 நிமிஷம் 30 நிமிஷம் கிட்ட போகும். உங்களில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் வந்துட்டு 4 படத்தை படம் பார்த்துக்கிட்டே அதுவும் கமெண்ட் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு எனக்கு வந்து நாலேஜ் இல்லை. நம்மகிட்டலாம் முடியுமாண்ணே? இவ்வளோ புக்கு படித்து இவ்வளோ இது பண்ண 4 கம்பேர் பண்ணும்போது எனக்கு நாலேஜ் கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது ஆமாங்க 4 படம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆள், புக்கு படித்தாங்கன்னா கேனங்க தான். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி வகுந்து விடுவேன். ஓகே இதே மாதிரியான இன்னொரு சந்திக்கிறேன். பாய்.